ஆக்சுவலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஈஸியாக டைரக்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆக்சுவலி என்ன காமிக்கணும்னு நினச்சுன்னா 16th மே வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டு 16th மே இங்கே ஆரம்பித்து சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒன்று நடந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் ஆகிருக்கும். செக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதில் 0 டெல்டா இது வந்து இண்டிகேட்டர், நம்மளோட இண்டிகேட்டரில் 0 கீழே வந்து ஒரு 80-100 வந்துருக்கும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே சைட்வேஸாக இருக்கும். அதுக்கு அது என்ன ஷோ பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல சைட்வேஸில் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து உங்களுக்கு இதாக இருக்குன்றது தான் அது ஷோ பண்ணுது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஸோ அதை ஷோ பண்ணுது. ஸோ அந்த டேவோட சைட்வேஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அது வந்து ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹை வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு தெரியுதுங்களா 25,000 அந்த ரீடெஸ்ட் பண்ணுறது. இதனாலனா ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இடத்துல செல்லு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஹெவியாக உங்களுக்கு தெரியும் டெல்டா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகி அந்த இடத்துல வந்து டச் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு ஹெவி டெல்டா முடிஞ்சிருக்கும். அந்த மார்க்கெட் அந்த மந்த்து வந்து முடிகிறப்ப இப்படி முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.